பாருங்க, ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கேன் பைசு கொடுக்கறதுக்கு. இந்த பிள்ளைங்கிட்ட கலப்படி தயாரிக்கணும்னு சொன்னேன். எல்லாருமே ஆளுக்கு ஒரு கலப்படியை கலக்கி உட்காந்துருக்குறாங்க. அவங்ககிட்ட நம்ம பார்க்கலாமா அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு? வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் இங்கே தற்செயலாக ஒரு கிளாஸ் எடுக்க வந்திருந்தேன். இந்த பிள்ளைங்கிட்ட கலப்படி கலக்கலாம்பான்னு சொல்லியிருந்தேன். வீட்டில் இருக்க அரிசி மாவு அதெல்லாம் தூக்கிட்டு வந்து ஒவ்வொரு கலரை கொண்டு வந்து கலக்கி வச்சுருக்கு பாருங்க. அந்த பிள்ளைங்கிட்ட கேட்போமா என்ன பண்ணியிருக்கீங்கன்னு. என்னப்பா லட்டு ஊட்டிக்கிட்டீங்க? லட்டு 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 உருண்டை செஞ்சுருக்கீங்க? லட்டு செஞ்சுட்டீங்களா? கோலப்படி லட்டா? வித்தியாசமா இருக்கு. சூப்பர். நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பச்சை கலரா இருக்கு. என்ன பண்ணீங்க? ஆஹா, மருதாணி வீட்ல கையில அரைச்சிருந்தோம். அதையும் மிக்ஸ் பண்ணி பச்சை கலர்ல ரெடி பண்ணி. எப்படி இத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? நீங்க என்ன ஃபுல்லா ரெட்டிஷா இருக்கு? என்ன பண்ணிருக்கீங்க? கேசரி பவுடர் வச்சு அதை வச்சு கோலப்பொடி செஞ்சாச்சு. கேசரி பொடி வீட்டில் நிறையா இருந்துச்சு, அதை வச்சு பண்ணிட்டோம். கேசரி பவுடர் நிறையா இருந்துச்சாமா. இவங்க பொடி தயார் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன கலர் தயார் பண்ண போகிறீங்கம்மா? ரோஸ் கலர். இது உங்களுக்கு ஏது இந்த பொடியெல்லாம்? பாருங்க, மாட்டுக்கு பொட்டு வைக்க வாங்கியிருக்காரு, அதை கோலப்படி கொண்டு வந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம். நீங்க என்னம்மா வச்சிருக்கீங்க? மேடம், எங்க ஊர்ல செங்கச்சோள ஃபேமஸ். செங்கச்சோளனால வேற பொடி கிடைக்கல. செங்கல் பொடியை ஏமா இவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் போட்டுருவோமா? பூரா செங்கப்பொடியை கொண்டு வந்திருக்காங்களா? சூப்பர். இருக்கிறத வச்சே கோலப்பொடி தயார் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. இந்த பொம்பளைகளுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம். சரி, அடுத்து நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கம்மா? வீட்டில் இருக்கிற குங்குமத்தை வச்சு கலர் பொடி ரெடி பண்ணிட்டு குங்குமத்தை கொண்டு வந்திருக்கோம் மேடம். பாருங்க, இவங்க வீட்டில் இருந்த அவ்வளோ குங்குமத்தையும் இங்கே அள்ளி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. கலர் பொடி தயாரிக்கிறதுல அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கா பெண்கள். அவங்க வாசலில் கோலம் போடணுமா, கோலம் போட்டே ஆகணும் கலர் பொடியிலன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி பாருங்க தயார் பண்ணுறதுக்கு எதுனாலும் கிடைச்சாலும் போதும் நாங்கள் தயார் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காங்க களத்தில். இந்த பெண்கள் எல்லாம் உண்மையிலே பாராட்டத்தான் செய்யணும். பரவாயில்லை. கொரோனா விழிப்புணர்வு பாருங்க, இவங்க கொரோனா விழிப்புணர்வு பண்ணிருக்காங்களா? பரவாயில்லை. அடுத்து கோயில் வந்துட்டீங்களா? சரி, சூப்பர். நீங்க காலை வெயில் கண்டுக்கலாம். சூப்பர். நீங்க மரம் வளர்க்கும், மழை பெறுவோம், வீட்டுக்கு ஒரு மரம், ஒரு கைத்தட்டல் கொடுப்பாங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? பச்சை கலர் பசுமையான இது நம்ம வீட்டை சுற்றி பசுமையான சூழ்நிலை உருவாக்கணும். பசுமையான சூழ்நிலை உருவாக்கணும். அடுத்து நீங்க என்ன பார்த்து அம்பு எல்லாம் கொடுத்துருக்கீங்க? அனைவருக்கும் அன்பை செலுத்துவோம். அனைவருக்கும் அன்பை செலுத்துவோம். நல்ல ஒரு எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே அன்பா இருக்கும். சரியா? ஒரு பழத்தை கலவசம் கொடுத்துருவோமா? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இரவு நேரத்தில் வானத்தில் வெளிச்சம், வானத்து நட்சத்திரங்களை இங்க கொண்டு வந்திருக்காங்க. நீங்க அரிசி மாவு செய்த கோலப்பொடி எறும்புகளுக்கு நல்லது. எறும்புகளுக்கு நல்லதுன்னு அரிசி மாவை தயார் பண்ணிருக்காங்க. சூப்பர். சிவபெருமான், அதாவது நம்மளுடைய முழுமுதல் கடவுள் வந்து சிவபெருமான். சிவபெருமானை வணங்கினா நம்மளுக்கு அனைத்து சௌகரியங்களும் கிடைக்கும். சிவபெருமானை வணங்கணும். நீங்க கொரோனா வராமல் இருக்கணும்னா முகக்கவசம் அணியணும். முகக்கவசம் அணியணும். எல்லாருமே